வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அந்த கட்சியினுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும், அதே போன்று திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் செயல்பட போவதாக கட்சியினுடைய சார்பில் அறிவிப்பும் வெளியாகியிருந்தது. கிட்டத்தட்ட இதற்கு முன்பாக 54 வருட காலம் அதிமுகவில் செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது காரிலும் அதே போன்று தன்னுடைய வாகனங்களிலும் அதிமுக கொடியை தவிர வேறு எந்த கொடியும் பயன்படுத்தியதில்லை என்ற அந்த ஒரு நிலையும் இருந்து வந்தது. இந்நிலையில் புதிதாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் இன்று தான் பயணிக்கக்கூடிய அந்த காரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடியை ஏற்றி இன்று வந்திருக்கக்கூடிய அந்த காரில் பயணித்து வந்திருந்தார். இதற்கு முன்பாக அவர் வீட்டில் நின்று கொண்டிருந்த அந்த கார் வெளியில் செல்லும் பொழுது எந்த ஒரு கட்சி கொடியும் கட்டப்படவில்லை. அதற்கு மாறாக தன்னை அழைத்து வந்திருக்கக்கூடிய அந்த காரில் கட்சிக்குடி தாவேகாவுடைய கட்சிக்குடியை அணிவித்திருக்கக்கூடிய அந்த காரிலேயே செங்கோட்டையன் நின்று வந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் நேற்று நடைபெற்றிருந்த அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது ஆதவ அர்ஜுனா கட்சியினுடைய துண்டை செங்கோட்டையன் அவர்களுக்கு அணிவிக்க முயற்சி செய்திருந்தார். அப்பொழுது அதை மறுத்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் அந்த சமயத்தில் அது பெரும் பல்வேறு சர்ச்சை கருத்துக்களும் நேற்று எழுந்திருந்தது. அந்த வகையில் இன்று தான் பயணித்திருக்கக்கூடிய அந்த காரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சிக்குடி ஏற்றிய அந்த காரிலேயே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், அதே போன்று தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாவேகாவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை கட்டியிருக்கக்கூடிய காரிலேயே பயணித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.